இந்தியாவில் முஸ்லிம்கள் யாரும் இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களை பாகிஸ்தானிகள் அல்லது பங்களாதேசி என்று சொல்லி இந்தியாவை விட்டு விரட்டிவிட வேண்டும். இந்தியாவில் உள்ள 800 வருட இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த சின்னங்களை அழித்துவிட வேண்டும் என்று சிலர் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். அப்படித்தான் பல இஸ்லாமியர்களுடைய வீடுகளும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் என்ற இடத்தில் பாலாத்தி என்ற கிராமம் இருக்கிறது. அங்கே சில முஸ்லிம் குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த இடத்திலே வேண்டுமென்றே வகுப்புவாத கலவரத்திற்கு திட்டமிடப்பட்டு கலவரம் நடந்திருக்கிறது. அங்கே நடந்த வகுப்புவாத கலவரத்தில் இஸ்லாமியருடைய கடைகள் முழுவதுமாக தீயிட்டு எரித்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவில் கல்வீச்சும் நடந்திருக்கிறது. எங்கேயாவது இந்துத்துவவாதிகள் கலவரத்தில் ஈடுபட்டால் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வீடுகளையும் கடைகளையும் வாகனங்களையும் தேர்ந்தெடுத்து அந்த சொத்துக்கள் எல்லாம் வேண்டுமென்றே சூறையாடி விடுகின்றார்கள். அப்படிதான் இந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. அந்த இடத்தில் உள்ள இஸ்லாமியருடைய கடைகள் மட்டும் சூறையாடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு இந்து சகோதரர்களுடைய கடை மட்டும் பாதுகாப்பாக எந்த சேதாரம் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. அதை சிலர் வீடியோ பதிவு செய்து இது வேண்டுமென்றே இஸ்லாமியருடைய கடைகள் தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட கலவரம் என்று சொல்லி வருகிறார்கள். இஸ்லாமியர் ஒருவருடைய கார் கேரேஜில் வைக்கப்பட்டிருந்த 4 வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னொரு இஸ்லாமியர் சொல்லும் போது, என்னிடம் இருந்த செருப்பு மற்றும் மொபைல் கடை எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதனால் எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று வருத்தத்துடன் தெரிவித்திருக்கின்றார். இன்னொரு இஸ்லாமிய சகோதரர், அங்கே கடை வைத்து 2 வருடங்கள் தான் ஆகிறது. அதுக்குள் அவருடைய கடை கலவரத்தில் சேதப்படுத்தி விட்டார்கள். இதனால் 3 லட்சம் ரூபாய் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். இதனால் அந்த இடத்தில் 3 நாள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் ஈடுபட்ட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.